நான் வந்து பால் தயிராக கிடைக்குங்க, தயிர் பிறகு கிடைக்குங்க. வெய்ய காலமாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சமாக ஒரு ஒரு டீஸ்பூன் சின்ன டீஸ்பூனில் ஊற்றினா போதுங்க. நம்ம தூங்க போகிறப்ப எப்போவுமே பால் ஆறிடுங்க. ரொம்ப ஆறினவாளாக இருந்தாலும் இதாக இருக்குங்க, கொஞ்சம் சூடாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, ரொம்ப சூடாக இருக்கக்கூடாதுங்க. இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக ஊற்றிட்டுங்க ஆடையோடு ஊற்றி வச்சிடுறோங்க. இருந்தால் காலையில் நம்மளுக்கு தயிர் பிறையாயிருங்க. இந்த மாதிரி பாத்திரத்தில் நம்ம ஊற்றி வச்சுருக்கிறோங்க. இது வந்து இந்த ஆடை வந்து நம்மளுக்கு தயிர் ஆடையாக கிடைக்குங்க. நம்ம இதில் வந்து தயிர் ஆடை பாலாடை எடுத்து வச்சுருக்கோங்க. தயிர் முதல்ல இருக்குதுங்க. இதை வந்து நம்ம 3 ஜாரில் 2வது ஜாரு இல்லாட்டி பெரிய ஜாரில் போட்டுங்க நம்ம அடித்தோம்னா நம்ம ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு வெண்ணெய் வந்துடுங்க. ஒரு 4-5 நாளைக்கு ஒரு தடவை நம்மளுக்கு சேர்ந்த தயிரை வந்து மிக்சியில் அடித்து வெண்ணெயை எடுத்துக்கலாமுங்க. இப்போ இந்த பாலாடை வந்து நம்மளுக்கு காலையில் வந்து எடுத்து வச்சுட்டுங்க காலையில் தயிராயிருங்க. காலையில் தூங்கி எழுந்தோடனே நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடணுங்க. வெய்ய காலமாக இருக்கிறதுனால மத்தியானம் சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு புளிப்பாயிருங்க. இப்போ நைட்டு ஒரு 10 மணிக்கு ஊற்றினோம்னா காலையில் தூங்கி எழுந்தோடனே நம்மளுக்கு தயிராயிருங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். குளிர்காலமாக இருந்தால் கொஞ்சம் சேர்த்து ஊற்றணும். ஒரு 2 ஸ்பூனு அப்போவுமே 1 ஸ்பூன் ஊற்றினாலே பிறையாயிருங்க. நம்ம காலையில் பிறகு ஊற்றுறதா இருந்தால் காலையில் பால் பிறகு ஊற்றுறதா இருந்தால் நம்ம இந்த பாலையே ஃப்ரிட்ஜில் வச்சும் காலையில் சூடு பண்ணிங்க 6 மணிக்கு போல் நம்ம சூடு பண்ணி ஊற்றினோம்னாங்க நம்மளுக்கு 1 மணிக்கு தயிர் ஆயிருங்க. வெய்ய காலமாக இருக்கிறதுனாலையும் காலையில் நேரடியாக நம்ம பால் வாங்கினோம்னாங்க கூட நம்ம உடனே நம்மளுக்கு ஆற வைக்கோம்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிங்க சுடுவாலை வச்சுங்க. இந்த மாதிரி பாத்திரத்தில் பாலை ஊற்றி சுடுவாலை வச்சுங்க. லைட்டாக லேசாக சூடாக இருக்கணும். 1 ஸ்பூனு 2 ஸ்பூன் தயிர் ஊற்றி கலக்கி விட்டோம்னா நம்மளுக்கு 1 மணிக்குள்ளே தயிர் பிறையாயிருங்க. வெய்ய காலத்தில் மழை குளிர் காலத்தில் வந்து காலையில் ஊற்றினா மத்தியானத்துக்குள்ளே தயிர் பிறையாகாதுங்க. இப்போ வந்து வெய்ய காலமாக இருக்கிறதுனால கொஞ்சமாக தான் ஊற்றி வச்சுருக்குறேங்க. சின்ன பாத்திரத்தில் தான் ஊற்றி வச்சுருக்குறேங்க. நம்மளுக்கு காலையில் தயிர் ஆயிடுங்க. அந்த ஆடையை எடுத்துட்டுங்க நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க. பால் ஆடை தயிர் ஆடை இந்த ரெண்டையுமே எப்படி இருந்தாலும் பால் மிச்சப்பால் இருக்குங்க. சாயந்தரத்துக்கு வந்து நம்ம டீக்கு எடுத்து வைப்போங்க. அதுலேயும் ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா ஆடை வருங்க. அந்த 2 ஆடையும் சேர்த்து வச்சு தான் நம்ம வெண்ணெய் எடுக்க முடியும். நம்ம தயிர் ஆடையை மட்டும் எடுத்து வச்சும் கூட வெண்ணெய் எடுக்கலாங்க. பாலாடை தனியாக எடுத்து வச்சோம்னா ஸ்மெல் வந்துடுங்க. அதனால் இந்த மாதிரி நம்ம ஒரு 4-5 நாளைக்கு ஒருக்க அந்த ஆடையில் சேர்த்திட்டுங்க அந்த புது தயிராக இருக்கிறதுல கொஞ்சம் கலக்கலாங்க. ஐஸ் வாட்டர் ஊற்றி நம்ம மிக்சியில் அடித்தோம்னா ஒரு 10 நிமிஷத்தில் நம்மளுக்கு வெண்ணெய் கிடச்சிருங்க.